அவசரப்படுறத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பாவா இவ்ளோ வேகமா போறியே, எங்க பாவா போற? விளையாட போறேன். என்ன விளையாட்டு? எத்தனை விளையாட்டு? எத்தனை விளையாட்டு உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சொல்லி தரலையா? அதான் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. 10 பைசாக்கே பிரயோஜனம் இல்லாதவன் எப்படி எத்தனை விளையாட்டு சொல்லி தருவான்? நான் உனக்கு 1 ரூபாய் விளையாட்ட சொல்லி தரேன். மாமா நீ மாட்டின இங்க பாருங்க. ஐயோ என் பொண்டாட்டி போட்டிருந்த கோட்லடா நான் பூட்டி சாவி என்கிட்ட இருக்கும்போது அது எப்படி இங்க வரும்? பூட்டாவது ஈட்டாவது இங்க போய் பாத்துக்கலாம் போங்கண்ணே. இது எப்படி விளையாடணும் தெரியுமா? நீ ஜெயிச்சா இந்த காசு பூரா எடுத்துக்கலாம். இந்த குச்சை இப்படி வச்சு இது லெஃப்ட் பக்கம் விழுந்தா உனக்கு, ரைட் பக்கம் விழுந்தா எனக்கு. சத்தம் போடாம இந்த வீடு தான். மேலே ஏறி போறேன். திறக்க முடியாது. அவசரப்பட்டா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. இங்க பாருங்க உண்மையா என்ன நடக்குதுன்னு கேட்போம், கேளுங்க. குச்சியை கெட்டியா பிடி. சரி பாவா. ஐயோ குச்சியை பிடிக்கிறான்டா. தூக்கிட்டேன் பாவா. ஐயோ மோசம் போச்சு, மோசம் போச்சுடா. என்னது? காசு. காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். நான் காசை கொடுத்து பதறாதே. இப்ப பாரு. ஐயோ பாவா இந்த ஆட்டம் நல்லா இருக்கு பாவா. ஆட இன்னும் எப்படி இருக்கும் பாரு. ஐயோ என் பொண்டாட்டி போச்சுடா. ஐயோ என் பொண்டாட்டி போச்சுடா. இரு நான் ஐடியா சொல்றேன். கல்ல புடி. இந்த வரடி. ஆச்சரியமா இருக்கு. இப்படி நடந்ததே இல்லையே. ஒரு கொலை பண்ண போறடா. டேய் எவனா இருந்தாலும் சரி மண்டே உடைக்கிறடா. பாவா என்ன அது ஆஞ்சநேயர் மாதிரி கள்ள தூக்கிட்டு வர? தப்பா. நீ எப்ப ரைட்டா யோசிச்சிருக்க? யோ சந்தேகப்படலாம். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. போட்டு போட்டா ஓகே. அதுக்கு பூட்டு என்ன காலையா இது? காரு குழுந்தனே வீட்டை திறக்கிறான், வீட்டு குழுந்தனே காரை திறக்கிறான். இந்த காலத்துல போய் பூட்டு கோட்டுன்னு பொண்டாட்டிய நம்பியா? அதான் என் வாழ்க்கை. வீட்டுக்கு போமா, போமா, ஓடிட்டு போ. வரேன் பாவா. மஞ்சு மன்னிச்சுக்க. இனிமே நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுவான். இப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு மானசான்னு ஒரு அழகான பொண்ணு அறிமுகமானா. மானசா பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, ஃபாரின்ல படிச்சவன். அவளை பார்த்ததுமே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க வருகையால த்ரிஷா, நமிதா, அசின், தமனா எல்லாரும் அவுட் ஆக போறாங்க. Thank you. வெல்கம். பேட்டரி செக் பண்ணனும். பேட்டரியெல்லாம் அப்புறமா செக் பண்ணிக்கலாம். நேத்து ஒரு பிள்ளை வந்துச்சு, பார்க்க சைக்கிள ஏதோ முகத்துக்கு மாஸ்க் போட்டனால தப்பிச்சிட்டோம். ஆனா நீங்க எதுவுமே போடாத. இப்படிப்பட்ட அழகிய, இப்படிப்பட்ட ஒரு தேவதைய இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்துறவங்க நாங்க தானே. இந்த நாடையே சொல்ல வைக்கிறோம். இன்னைக்கு நைட்டு ஆட்டம் காலகட்டு. ஆமா எங்க ஆட்டத்தை கத்துக்கிட்டீங்க? டேய் ஏடா போலற? நான் யாரும் தெரியுமா? நீங்க ரெக்கார்ட் டான்ஸ் காரி தானே. மச்சான் நீ சாதாரண பொண்ணை பார்த்தாலே சத்தம் போட்டு சிரிப்ப, இப்ப அழகான பொண்ணை பார்த்துட்ட, இனிமே அதிர்வேட்டு தான். தல்றா நீ மட்டும் ஒரு குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்க, சான்ஸே இல்ல. ஆமா என்ன ரேட்டுன்னு இப்ப பேசிடுவோமா? 2000 ரூபாயா மச்சான்? 2000 ரூபாயா மச்சான்? எப்படி எங்க அறிமுகம் சண்டையில் ஆரம்பிச்சாலும் அப்புறம் சரியாயிடுச்சு. அவ என்னோட திறமைகளை புரிஞ்சுக்கிட்டா. ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். நான் என்னோட கதை கவிதைகள் அவகிட்ட வாசிச்சு காட்டினேன். என் காதல் அவகிட்ட சொன்னேன். ஐ லவ் யூ. இத நீ சொல்லணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஐ லவ் யூ டூ. லவ்வ லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் லேட் பண்ணிடாத. சீக்கிரமா வந்து எங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேளு. பாய். நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. என்னன்னு இவரை பார்த்தா இப்பவே நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் ஆவாராம். சங்கர் முருகதாஸ் மாதிரி. கோடீஸ்வர முதலாளிக்கும் கோடி வீட்டு வேலைக்காரனுக்கும் கல்யாணம். எங்க தகுதி என்ன, உங்க தராதர என்ன? மனசா என்ன பேசுற நீ? எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுமா. விளையாடாத மனசா. நீ என்ன சொன்ன? நீ சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? நேத்து நீ தானே சொன்ன. இவதான் மாமா சொன்னா. லவ்வ லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தை லேட் பண்ணிடாத, பொண்ணு கேட்டு வான்னு சொன்னியே.
இப்ப இப்படி பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அத நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்துட்ட. ஐ அம் ஆல்ரெடி இன் லவ். இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல. அதனால நான் ஊரை விட்டு கிளம்புறதா முடிவு பண்ணேன். மாப்பிள, நீயே ஒரு லட்சியத்தோட டவுனுக்கு போறேன்னு சொன்னப்போ உன் மேல அந்த பிரியத்தால் தான் உன்னை போகணும்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்களே சொல்றோம், கிளம்பு. ஆமாண்டா, பட்டணத்துக்கு போய் நிறைய காசு பணம் சம்பாதிச்சுட்டு வா. அப்போ உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ எல்லாம் கியூல நிப்பாங்க பாரு. மாப்பிள, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ பெரிய டைரக்டர் அவரோட. ஒரே லட்சியத்தோட போராடு. அந்த லட்சியமே உன்னை ஜெயிக்க வைக்கும்டா. 4 பேர் சொல்றத கேட்டா தான் நமக்கு புத்தி வரும். இப்ப என் பொண்டாட்டிய பாருங்க, மாறிடல, நான் தெரிஞ்சிடல. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மாற்றம் வரும். அதுதான் வாழ்க்கையில ஏற்றம். இனிமே உனக்கு எப்பவுமே ஏற்றம் தான். தைரியமா பாத்தேரு மாப்பிள, ஓர சீட்டு காலியா இருக்கு, அதுல உட்காந்துக்க. மாப்பிள, சென்னை போயிட்டு டைரக்டா வா. நாங்க பாத்துக்கிறோம். ஜாக்கிரதை. போயிட்டா. சினிமாவில் சேரணுங்கிற ஆசையில தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். வா உள்ள வா. மறதிங்கிற அற்புதமான விஷயத்த ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, மனுஷன் துக்கப்பட்டே செத்துருவான். நீயும் உன் சோகத்தை மறக்கணும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உட்காரு, நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே, இந்த காயத்துக்கு போடுற மாதிரி எடுத்துட்டு தம்பி. இந்தா இதை போட்டுக்க. என்ன பாக்குற? இது ஏன் துணிதான். ஆனா இன்னையில இருந்து இது மட்டும் இல்ல, இந்த வீடும் உன்னோடது. இவங்கெல்லாம் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் உயிரை காப்பாத்தின நீ இனிமே என் கூடவே இருக்கலாம். இந்தா முதல்ல சாப்பிடு. நான் உனக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சினிமா வாழ்க்கை நாளையில இருந்து ஆரம்பம். டேய் வெள்ள பண்ணி பாத்தியாடா, நான் கத்திய கூட கோல நினைச்சு சுத்தி நிக்கிறேன். ஒரே வெட்டு 2 துண்டு. எப்படி வரும்னு சொல்றா? டேய் வருண்டா. அதான் எப்படி வரும்னு சொல்றா? படிக்காத முட்டாளு, வருண்டா. ஐயோ, அந்த பொண்ணு நம்மள அவமானப்படுத்திட்டாடா. எக்ஸசைஸ் பண்ணி ஒரு கை பாத்துறலாம்டா. உங்களால முடியாததெல்லாம் ஏன் செய்றீங்க? பாலு, ஐயோ பாலு, இது என்னடா போச்சு. இந்த அண்டாவுக்கு எப்படி கட்டினாலும் நிக்காது. விடு. இந்த பொறி மூட்டைக்கு துணி கட்டுப்படி ஆகாது. பெரிய சாக்கு தான் வேணும். என்ன முறைக்கிற? இப்படி இடிச்சா அப்படி வந்துரும். கத்தியா? வெட்டுங்கடா பாக்கலாம். வெட்டிடுவோம். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. அன்பு தொல்லியா போச்சு. ஆமா, வெறும் வால் மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்க தலைய காணோம். தலையா? ஐயோ, இந்த தலை இல்ல மடையணுங்களா? நான் உங்க தலைவனை சொன்னேன். ஜிம் பண்ணி உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கலனா சாப்பாடு போட மாட்டேன்னு நீங்க சொல்லிடுங்க. ஹலோ ஹான்சம், இப்ப இது போதும். கீழே கோழி பிரியாணி இருக்கு, பிச்சி உதறிங்க. டேய் வாடா, இப்பவே கீழே போயிடலாம். அந்த பொண்ணை சமாளிக்க நம்மளால முடியாது. என்ன சாவித்ரி? நைட் எல்லாம் ஒரே டென்ஷன். நீ எங்க போனியோன்னு. நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன். இப்போ நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆமா, இது என்ன வேலை? அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு போட்டுக்க துணி இல்ல. சத்யா சார் தான் போட்டுக்க இந்த துணியை கொடுத்தாரு. அதான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? போ, குளிச்சிட்டு வா. இல்ல, அது வந்து போ. நீ துணியை துவைச்சாலும் சரி, ஆளை துவைச்சாலும் சரி. டேய் சத்யா, கருவா பையா, இன்னைக்கு மாட்டினடா என்கிட்ட. டேய், அப்படியே நில்லு. பெரிய ரவுடியா? உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணுமா? யார் வேணாலும் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திமிரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொழுப்பு. ஏய், என்ன பாக்குற? கழட்டி விடுற மடிப்ப. உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் சத்யா,
சத்யா விடுடா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ சத்யா விடு, ரொம்ப கூச்சமா இருக்கு. இதுக்கு முன்னே பரவாயில்ல. நீ வேணா ஊருக்கே ஹீரோவா இருக்கலாம், ஆனா உனக்கு ஹீரோயின் நான் தான். என்னை விட்டு மடத்தனமோ வேற எவளையாவது பார்த்த அவ்வளவுதான். காதலின் தெருவில் தள்ளாடி நடந்தே உன்னோடு கலந்திடவே உன் கை தொடும் வரம் பெறுவே மறுத்திட்டால் அப்போதே உயிர் துறப்பே என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே அந்த காற்றில் ஓரிலையாய் என் கனவை ஆடச் செய்தாய் ஒரு வார்த்தை பேசும் முன்னே பல முறை நான் யோசித்தேன் ஒரு பாலை மண்ணின் மேலே வெகு நேரம் பயணம் போகும் சிறு பறவை பார்த்த நதியாய் நான் உன்னை நேசித்தேன் என் மாற்றங்கள் நீயா என் ஏற்றங்கள் நீயா என் எல்லாமே அன்பே நீதானே தருகில் ஒரு நூலை போலவே காதல் என்னை ஏன் மாற்றுதோ தனிமை என்னும் ஓர் மாய காட்டிலே எந்த நெஞ்சம் ஏன் ஏங்குதோ சரியோ தவறோ உன் தூண்டில் தொட துடித்தேனே உயிரே உயிரே உயிரை உறிஞ்சாதே உனையே நினைத்தேன் என காயம் செய்யாதே நீ பார்த்த பின்னால் தான் பூ பூத்ததே மண் மேலே வாழாமல் மானம் தாவுதே என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே முதுகு தண்டிலே மின்னல் பாய்ச்சினாய் மூச்சு திணறிய சாகிறேன் அருகில் வந்து நீ மெல்ல தீண்டினாய் ஆயுள் பெற்று நான் வாழ்கிறேன் இதமாய் இதமாய் என ஏதோ செய்தது நீதான் ஒரு நாள் உன்னை அடைவேனே மறுநாள் பொழுதே அடை மோட்சம் பெறுவேனே ஒரு கோடி விண்மீன்கள் என் வானிலே அதை தாண்டி உன் தேகம் ஒளி வீசுதே என்
என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே என்னுயிரே என்னுயிரே உன் பாதம் பட்டு ரோஜா பூத்ததே. சாவித்ரி வா சாவித்ரி. சாவித்ரி என்ன காலையில வந்து நிக்கிற? ஏதாவது வேண்டுதலா? என்ன சாவித்ரி என்னன்னு சொல்லு. என்னடி பண்ற சொல்லி தொலையண்டி. நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தியா? எனக்காக தேங்காய் உடைச்சு அளவு குத்திக்க போற. சரி நல்லது. பாலு, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ கிளம்பலாம். சார் இனிமே உனக்கு வேலை சினிமாவில் தான். நான் சொன்னல, நம்ம டைரக்டர் ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்றாரு. நாளைக்கே உன்னை வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். ஆத்தா அங்காள பரமேஸ்வரி 1000 கண்ணுடையாலே என் வேண்டுதலை நிறைவேத்திட்டேம்மா. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் வேண்டுதலை அப்புறம் வச்சுக்கோ. நான் வேண்டிக்கிட்டதால தான் இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்தா இத செலவுக்கு வச்சுக்க. வேலை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, செலவுக்கு பணமும் கொடுக்கணும். நான் வச்சுக்க. சும்மா வச்சுக்க. உனக்கு எப்ப பணம் வேணாலும் கேளு பாலு. சரிங்க சார், நான் தரேன். அம்மா சாவித்ரி, எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக நீ வேண்டிக்கிறியா? இப்ப வேண்டிக்கிறேன். அத்தா அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். தலையில உடைக்கிறதுக்கு. ஏப்பா 1 கிலோ கத்திரிக்காய் கொடுப்பா. சாப்பிடுங்கறல, 1 மணி நேரம் கழிச்சு வா. கொடுத்துட்டு சாப்பிடு. ஏமா சாப்பிடும் போது எங்க பரம்பரையே வியாபாரம் பண்ணதுல அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறியா? எனக்கு கூட 2 கிலோ தக்காளி குடியா. ஏய் குழந்தை, சொன்னா கேளுமா, ஆயுதத்தை எடுத்தா போட்டு தருவேன். போமா. ஏய் இவனுங்க குடுக்க மாட்டாங்க. காய்கறி போறவங்கள மூஞ்சி பாரு, மூஞ்சிய. ஏண்டா காய்கறி வாங்க வரவங்கள விரட்டி விட்டுட்டு தின்னுட்டு இருக்கீங்களா? காய்கறி கொடுங்கடா. சீக்கிரமா காய்கறியை போடுறா, வெட்டிட போறா. இது பூசணிக்காய், மூளைக்கு நல்லது. எனக்கு மூளை இல்லையா? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லல, எனக்கு மூளை இல்ல. இதுக்கு கொசுறு இந்த கருவேப்பிலை, அடுத்து கேரட்டு, அதுக்கு கொசுறு இந்த பச்சை வெள்ளக்காய். ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? இருக்குதே, முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் உலகமெல்லாம் பேசப்படுகிறது. இதுக்கு மேல ஒண்ணும் ஸ்பெஷலா இல்லையா? இருடா, வேற ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஸ்பெஷலா? ஐயோ, இதான் பசலிக்கீரை, சிறு பசலிக்கீரை. இது எதுக்கு? எதுக்கா? சிறு பசலிக்கீரை எதுக்கா? இது முருங்காவோட பல மடங்கு பவர்ஃபுல்ங்க. நான் சொன்னது வேற எந்த விஷயத்துக்கும் இல்லைங்க. அதாவது அன்பு, ஆசை, சொந்தம், பந்தம் எல்லாத்துக்கும் தாங்க. இதை பார்த்தா குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிட ரொம்ப ருசியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதை சாப்பிட்டா காதல் தானா வரும். இதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு சமைச்சு போடுங்க. கல்யாணம் சீக்கிரம் நடக்குங்க. இதுக்கு எதுவும் gift இல்லையா? gift இருக்குங்க, இந்தாங்க, இது உங்களுக்கு தான். எதுக்கு இந்த கூட்டம்? ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ஹலோ, நான் தான்
அந்த சிறுபசலி கீரை ஒரு லோடுலாம் பத்தாது, ஒரு 3-4 லோடு உடனே அனுப்பி வைங்க.